நம்ம உடம்புல முக்கால்வாசி பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணமே வந்து நம்ம பாடியில் கழிவுகள் அதிகமாக சேர்றதுனால தான். ஒன்று வந்து யூரின் சொல்லுவோம், இன்னொன்று மோஷன் சொல்லுவோம், இன்னொன்று ஸ்வெட்டிங் சொல்லுவோம். அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட டெம்பரேச்சர், உங்கள் பாடி டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறது கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆகுது வந்து வாமிட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செல்ஸை புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயம். நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு டயபெட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். நம்ம உடம்புல முக்கால்வாசி பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணமே வந்து நம்ம பாடியில் கழிவுகள் அதிகமாக சேர்றதுனால தான். ஸோ அந்த கழிவுகளை கரெக்டாக வெளியேற்றிட்டோம்னாலே நம்ம பாடி எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதை எந்த மாதிரி வீட்டிலேருந்தே நம்ம வெளியேற்றலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்கள் பாடியில் வந்து நிறைய கழிவுகள் சேர்ந்துட்டே வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 விதமான மெத்தட் இருக்குது. அது வழியாக உங்களோட கழிவுகள் நீங்கள் வெளியேற்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்லேயே வந்து நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறது வந்து ஒன்று வந்து யூரின் சொல்லுவோம், இன்னொன்று மோஷன் சொல்லுவோம், இன்னொன்று ஸ்வெட்டிங் சொல்லுவோம். அது போக இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போது இந்த மோஷன் வந்து நம்ம ரெகுலராக போகாமல் இருக்கோம் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிபேஷனாக இருக்கோம் அப்படின்றப்போ அதனால நம்ம உடம்புல நிறையா பிரச்சனைகள் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ வந்து நம்ம நார்மலாக இப்போ டெய்லியுமே மோஷன் போகிறவங்களுமே கம்ப்ளீட்டாக அவங்களோட மோஷன் வெளியேற்றிடுறாங்களா, பாடியை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் இருக்கிறனால நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக என்ன ஒரு விஷயம் அப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எனிமா எடுக்கலாம். ஸோ இது வந்து நேச்சுரோபதி எனிமா தான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலில் எனிமா கேன் வைப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. ஸோ அதில் வந்து நாசில் வழியாக ஒரு டியூப் வழியாக ஒரு நாசில் இருக்கும். ஸோ அந்த நாசிலில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கேஸ்டர் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த நார்மலாக அந்த எனிமா கேனில் வந்து உங்களோட டேப் வாட்டர், உங்கள் பாத்ரூமில் வரக்கூடிய நார்மல் பச்சை தண்ணியை அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு நாசில் வந்து உங்களோட ஆசன வாயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா குனிஞ்ச பொசிஷனில் இருந்துட்டு கையை வந்து மேல் நோக்கின மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக உங்களோட வயிற்றுக்குள்ளே போகும். கடைசியாக கொஞ்சம் தண்ணி பேலன்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த நாசிலை வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா கம்ப்ளீட்டாக தண்ணி உள்ளே போக வச்சிங்கன்னா கேஸ் உள்ளே சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது நீங்கள் வெளியில் ரிமூவ் பண்ணிடணும். உங்கள் பாத்ரூம்குள்ளேயே நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் வாக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மோஷன் போனீங்க அப்படின்னா உங்களோட வயிற்றில் இருக்க கழிவுகள், அதாவது உங்களோட குடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ மோஷன் வந்து சரியாக வராதவங்க இது கம்பல்சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை மோஷன் வந்து ரெகுலராக நீங்கள் போயிட்டே இருந்தாலுமே வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட டெம்பரேச்சர், உங்கள் பாடி டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறது கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வைரல் ஃபீவர் இருக்குது அப்படின்னா அந்த வைரஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி வைரல் ஃபீவர் இருக்க டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீம் அண்ட் பப்பாயா லீஃபில் நீங்கள் எனிமா எடுக்கலாம். ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு தண்ணியை எடுத்து அதில் வந்து நல்லா நீம் லீஃபும் பப்பாயா லீஃபும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடணும். நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா அதை வந்து எனிமா கேனில் ஊற்றி அதில் வந்து நீங்கள் எனிமா எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எனிமா எடுக்கும்போது அந்த நீம் லீஃப் அண்ட் பப்பாயா லீஃப் சேர்ந்த அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் எஃபெக்ட், ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் கூட அதில் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்க கிருமிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் தள்ளுறக்கும், உள்ள கிருமிகள் இருந்து அதை அழிக்கிறக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீவர் டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட டெம்பரேச்சர் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபீவர் வராமல் தடுக்கணும்னு நீங்கள் நினச்சினாலும், சப்போஸ் உங்களுக்கு கோல்டு அதிகமாக இருக்குது, ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னா அப்போ கூட நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு கிளைமேட் கொஞ்சம் மோசமாக இருக்குது, ஒரு வேளை ஃபீவர் வருமோன்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில், அந்த சீசன் டைமில் கூட நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது கன்ஃபார்மாக உங்களோட பாடி நல்லா டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இந்த எனிமா மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாமன் தௌத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்களே கூட வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது வீக்லி ஒன்ஸ் ஆகுது வந்து வாமிட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தண்ணி எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாக இருக்கணும், பச்சை தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சுடு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, வார்ம் வாட்டராக இருக்கணும். அதுக்குள்ளே இந்த சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 glasses வரைக்கும் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதை எந்த மாதிரி பொசிஷனில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷனில் எல்லோரும் உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துட்டு நீங்கள் நல்லா கடன்னு ஒரு 4 glasses அந்த மாதிரி குடிச்சிடலாம். ஸோ சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடிக்கும் போதே சால்ட் வாட்டர் வாமிட் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா 4 times குடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போய் நீங்கள் வாமிட் பண்ணும்போது உங்களோட அப்பர் ட்ராக்ல இருக்க கழிவுகள் எல்லாமே வெளியேறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மியூக்கஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்குது, இல்லை சளி நல்லா கவம் கட்டியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேறிடும். ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறக்கும், சளி அதிகமாக இருந்தால் அதை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் இதை ஃபீவர் டைமில் கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வைரல் ஃபீவராக இருக்குது அப்படின்னா நீங்கள் நீம் அண்ட் பப்பாயா லீஃபில் கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது வேப்பந்தலையும் பப்பாயா லீஃபும் கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். ஸோ அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போதே சம்டைம்ஸ் உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் நீங்கள் வாமிட் பண்ணணும். ஸோ அந்த தண்ணியில் நீங்கள் பண்ணும்போதுமே உங்களுக்கு பாடியில் பாக்டீரியா அண்ட் வைரஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக வெளியேற்றிருக்கும். அது எஃபெக்டிவாக இருக்கும். உங்களோட ஃபீவர் நல்லாவே கம்மி பண்ணி குடிக்கும். ஸோ இப்போ இந்த சால்ட் வாட்டராக இருக்கட்டும், இல்லை இந்த நீம் அண்ட் பப்பாயா லீஃபாக இருக்கட்டும், இதெல்லாம் உள்ள சப்போஸ் தங்கினாலும், இப்போ சால்ட் வாட்டர் உள்ள தங்கிருச்சுனாலும் அது மோஷன் வழியாக வெளியேறிடும். ஸோ அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த நீம் லீஃப் பப்பாயா லீஃப் உள்ள தங்கினாலுமே உங்களோட கிருமிகள் எல்லாம் வெளியேற்றிருக்கு, அது மோஷன் வழியாக வெளியேறிடும். ஸோ அப்போ இதுவுமே வந்து உங்களோட ஹெல்த்தை நல்லா பெனிஃபிஷியல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே வந்து உங்களோட பாடியை வந்து 6 months ஒருக்கா உங்களோட குடலை கழிவுகளை க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் வந்து பேதி மாத்திரை எடுப்பாங்க. ஸோ அந்த பேதி மாத்திரை பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்தா ஆயுர்வேத டாக்டர்கிட்ட முறைப்படி கன்சல்ட் பண்ணி நீங்கள் மாத்திரை வாங்கி 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் குடல் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே உங்களோட எதிர்ப்பு சக்தி அதிகமாட்டும் இல்லாமல் உங்களோட ஜீரண சக்தியும் நல்லா அதிகமாகும். உங்கள் பாடியில் இம்யூனிட்டி நல்லா ரைஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த அளவுக்கு என்னால் பெரிய ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க என்னென்னா, ஈஸியாக நம்ம வீட்டு கிடைக்கக்கூடிய விளக்கெண்ணெய் வச்சு நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 3 days அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 5 ml அளவுக்கு நீங்கள் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்ல சூடான பாலில், அதாவது தண்ணி கலந்து சூடான ஒரு 100 ml பால் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி கலந்துருக்கணும். ஸோ அந்த பாலை வந்து நல்லா அந்த விளக்கெண்ணெய் போட்டு நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை குடிச்சிடணும். ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எடுத்துக்கணும். செகண்ட் டே என்ன மாதிரி எடுக்கணும்னா 10 ml கேஸ்டர் ஆயில் எடுக்கணும். தேர்ட் டே வந்து எப்படி எடுக்கணும்னா 15 ml கேஸ்டர் ஆயில். ஸோ இந்த மாதிரி 3 நாள் கண்டினியூஸாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களோட மோஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏர்லி மார்னிங்கே மோஷன் வெளியில் தள்ளிடும். ஸோ அந்த மாதிரி 3 நாள் ட்ரை பண்ணும்போது உங்களோட குடல் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகி நீங்கள் கொஞ்சம் நல்லா கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இடுப்பு வலி இருந்தால் அதுக்கு இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்குது, நீ பெயின் இருக்குது, ஹிப் பெயின் இருக்குன்னா கம்பல்சரியாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த விஷயம், கழிவுகள் வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங். ஸோ இந்த ஃபாஸ்டிங் பற்றி நம்ம தனியாகவே ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த ஃபாஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னா, உங்களோட செல்ஸை புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயம். அதாவது நார்மலாகவே நம்ம வந்து செல்ஸ் வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கும். டெட் செல்ஸ் எல்லாம் போயிட்டு நியூ செல்ஸ் உருவாகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த கெட்ட செல்ஸ் எல்லாம் வெளியேறி உங்களுக்கு புது செல் உருவாகிறதுக்கு ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி லைஃப் லாங் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு, உங்கள் பாடியில் இம்யூனிட்டி ரைஸாக இருக்குது, உங்களை எப்பவுமே எங்கே வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ எந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் டீடாக்ஸ்க்காக ஃபாஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா 3 விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஜூஸ் ஃபாஸ்டிங். ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா லெமன் ஹனி வாட்டரில் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி எடுக்கலாம்னா, முன்னாடி நாள் நைட்டு வந்து கஞ்சி சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் வந்து ஒரு 8 to 10 glasses ஆஃப் லெமன் ஜூஸஸ் எடுத்துக்கணும் 2 hours கேப்பில். அதுக்கு மேலே தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம், பட் அது கம்மியாக நீங்கள் எடுக்கக்கூடாது. அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு கஞ்சி சாதம் எடுத்துக்கலாம், மதியம் வந்து மோர் சாதம் எடுத்துக்கலாம், நைட்டு வந்து ரச சாதம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபுட் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 day மட்டும், வீக்லி 1 day மட்டும் லெமன் ஹனி ஜூஸ் ஃபாஸ்டிங் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஜூஸ் ஃபாஸ்டிங் செட் ஆகலை அப்படின்னா ஃப்ரூட் ஃபாஸ்டிங் போயிருங்க. சேம் அதே மாதிரி காலையில், மதியம், நைட்டு 3 வேளையுமே வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். நடுவில் தேவைப்பட்ட லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் எடுக்கிறப்பவும் முன்னாடி நாள் நைட் வந்து லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் காலையிலுமே வந்து கஞ்சி சாதமாக லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை விட பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படின்னா 5 days ஃப்ரூட் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி கூட நீங்கள் போகலாம். அதாவது மந்த்லி ஒரு 5 days எடுத்துக்கிட்டு, அதாவது இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணதான் முந்தின நாள் நைட்டு ஒரு கஞ்சி சாதம் எடுத்துட்டு அடுத்த நாள்லேருந்து ஒரு 5 daysக்கு ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். நடுவில் தேவைப்பட்ட லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுக்கலாம், ஒரே விதமான ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனால் நல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு ஒரு வேளைக்கு அந்த மாதிரி 3 வேளைக்கு கம்பல்சரியாக எடுக்கணும். அது போக நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி 5 days ஃப்ரூட் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கஞ்சி சாதம் சாப்பிட்டு பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதும் கூட உங்களோட ஸ்கின்ல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி, உங்கள் குடல் இருக்க டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகி உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்காக, அதாவது உங்களோட ஏஜ் கம்மி பண்ணுறதுக்கு, உங்களோட பாடியோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு, உங்களை எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு டயபெட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லாமல் பண்ணக்கூடாது. ஸோ மற்றவங்கெல்லாம் ஜென்ரலாகவே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் பாடி எப்போவுமே ஹெல்த் அண்ட் ஃபிட்டாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறையா விஷயங்கள் பேசலாம். எல்லாத்துக்கும் நன்றி.